இதில் இப்போ வந்து சிலிக்கான் ஆயில் ஊற்றிருக்கு. இந்த சிலிக்கான் ஆயில் அது ஆல்ரெடி ஒரு பாட்டிலில் உள்ளே இருக்கும் சாம்பிள் ஆயில். அதை எடுத்து உள்ளே ஊற்றிக்கிட்டு நம்ம டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணிடணும். சிரஞ்சு மூலம் எடுத்து வெளியே எடுக்கணும். சிரஞ்சு இருக்குன்னு இருக்குது, அது மூலம் எடுத்து வெளியே வைக்கணும். இப்போ அதை வந்து ஆன் பண்ணால் ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காஸ்ட்டுன்னு சொல்லி டெஸ்ட்டுன்னு சொல்லி வருது. என்ன SF 1 இருக்கும். SPF 1 இருக்குது. இது இப்போ போல் என்ன பண்ணணும், PA ப்ரெஸ் பண்ணணும். பண்ணும்போது அந்த ப்ரெஸ் பண்ண இப்போ இந்த ப்ளிங்க் ஆகும். SP 1ங்கிற ப்ளிங்க் ஆகும்போது இந்த இதில் டைம் இது செட்டிங் மாற்றணும். கீழே உள்ளது இதை செட்டிங் சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். இப்போ 60 வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு 60 வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் இப்போ 45 கிட்ட மேலே இருக்குது. 60 செட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட்டுறது இது குறைக்கிறது. இப்போ இந்த கீழே தான் இந்த இடத்துல வர்றது இதுதான் டெம்பரேச்சர் ரைஸ் லோயர். இப்போ நான் 60 செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக இங்கே டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் 45 இந்த ரேஞ்சில் இருக்குது, 40 கிட்ட இருக்குது. அப்புறமா என்ன பண்ணணும், BA ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த செட் ஆயிரும். இப்போ 60 இந்த இது 60ல் செட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இது 60 செட் ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாருங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக 60ல் வந்தோடனே ஸ்டாப் ஆயிரும். இது அப்போ SPF 1ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். 56 இருந்துச்சு, அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கீழே நம்ம இந்த க்ரீன் வந்து நம்ம செட் பண்ணது 60. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டெம்பரேச்சரு 60ல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இந்த இது ஸ்டாப் ஆயிரும்.